ஆனா இப்படி பண்ணா தெரியும். முடிவெடுது மறந்துக்குதா இதுதான் இருக்குன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இந்த டைலாக் சொன்னா மட்டும்தான் நான் ஆக்டர்னே தெரியும். சோ அதனால எங்க போனா இது பண்ண வேண்டியதா இருந்தது. படமும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய படம் கிடைச்சது. ஆனா இவர் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைம் போன் பண்ணி கிளி மாதிரி பண்ண வேண்டாம், நம்ம ஒண்ணு பண்ணலாம், அதை எனக்காக பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணி கொடுத்தேன். அடுத்ததாக நடிகர் சிவா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவா வந்து இப்பதான் சொன்னாரு. பட் என்னன்னா எங்க போனாலுமே நான் வந்து என்ன செல்ஃப் இன்ட்ரோ பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 படம் நடிச்சிருக்கேன். ஆனா இப்படி பண்ணா தெரியும். முடிவெடுது மறந்துக்குதா இதுதான் இருக்குன்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இந்த டைலாக் சொன்னா மட்டும்தான் நான் ஆக்டர்னே தெரியும். சோ அதனால எங்க போனா இது பண்ண வேண்டியதா இருந்தது. படமும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய படம் கிடைச்சது. ஆனா இவர் ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைம் போன் பண்ணி கிளி மாதிரி பண்ண வேண்டாம், நம்ம ஒண்ணு பண்ணலாம், அதை எனக்காக பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணி கொடுத்தேன். நான் ஒரு ஹாப்பியா இல்லையா கூட எனக்கு நடிக்கும் போது கூட தெரியல. இப்ப குமரன் சொன்னாரு படம் பார்த்துட்டேன் நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அவர்கிட்ட சொன்னது ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் சொல்றாங்க. நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பா நான் நல்லாதான் இருக்கும்னு நம்புறேன். நீங்க அதே மாதிரி எல்லா பெரிய படத்துக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த சின்ன படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க ப்ரொடியூசர் வந்து இப்ப பாத்தீங்களா ட்ரெய்லரு எல்லாமே ஒரு கரெக்டா ஒரு என்ன சொல்றது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு இதுல எல்லாம் பிளான் பண்ணி எப்படி நடக்கணுமோ அதே மாதிரிதான் ஷூட்டு எல்லாமே நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண வர அதுக்கப்புறம் இன்னைக்குதான் நான் மீட் பண்றேன். ஆனா எல்லா விஷயமும் கரெக்டா நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. குமரனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீரியல்ல நடிச்சு பார்த்திருக்கேன் எல்லாம் பார்த்திருக்கேன். பட் ஆனா அவர்கிட்ட அப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டா ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் நான் பார்த்தேன். இப்ப இப்படி இதெல்லாம் பண்ணுவாரா இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து அப்பதான் நானே பாக்குறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது இல்லாம ஒரு ஹீரோ எப்பவுமே வந்து ஒரு சாங் ரொம்ப முக்கியம். அது இந்த சாங் 2 சாங்குமே அவருக்கு கண்டிப்பா சொல்றேன் ஒரு பெஸ்ட் சாங் தான், ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ தான். கண்டிப்பா நல்லா வரும். குமரன் கண்டிப்பா நல்ல லெவலுக்கு போவாரு. ஏன்னா அவரோட பிளானிங் எல்லாமே சொல்றேன் நான். என்ன சொல்றது அவர் வந்து ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு டைரக்டர் நாலேஜும் அவர்கிட்ட நல்லாவே இருக்கு. நான் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதெல்லாம். அதே மாதிரி பாலாஜி சாரு எனக்கு தெரிஞ்சு கிரேசி மகன் இறந்தார்ல, ஆனா அவரோட டச் இருக்கு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல. அது நீங்க படம் பார்க்கும்போது டைலாக்ல நிறைய நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் அது ஃபீல் பண்ணிருக்கேன். நான் செட்ல இருக்கும் போதும் சரி அவர் கூட நார்மலா போன்ல ஆர்ஜி வேறையா பேசிட்டே இருப்பாரு, பயங்கரமா பேசுவார். அதனால கேட்கும் போது பயங்கரமா இருக்கும். ஒண்ணு நானும் என்ஜாய் பண்ணுவேன். நம்ம வேற ஏதாவது வீட்டுல இருந்த கூட செம்ம என்ன சொல்றது நம்மளே ஒரு மாதிரி என்ஜாய் போட்டுருவாரு அப்படி. ஏன்னா நான் வந்து சொல்லல இந்த கிளி பண்ண அப்புறம் கிளியே கூப்பிட்டுருந்தாங்க. நான் அது வேணான்னு சொன்னா ஆனா காசு வராது, நடிகருக்கு நடிப்பு வரும், வாய்ப்பு வரும், ஆனா நாங்க நடிக்க முடியாது. இப்படி இருக்கும். நான் கிளியே பண்ணா திருப்பி போற கிளி அப்படின்னு என்ன கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் இருக்கும்போது கடைசியில இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபாலுக்கு ரொம்ப நன்றி. அச்சு சாங் உண்மையிலே சொல்றேன் பயங்கர டிவைனா இருந்தது, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். லிரிக்ஸ் ஆனா இப்படி கலந்து எழுத்தாங்க பாலாஜி. தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. இதை கண்டிப்பா நீங்க எல்லாம் சொல்லணும். ஆனா நிக்கில் சார் நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். பெரிய படமாலும் சரி சின்ன படமாலும் சரி ஒரே மாதிரி டீல் பண்ணுவாரு. நிக்கில் சார் தான். பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷன் நடிக்கிறது விட நிக்கில் டைரக்ஷன் நடிக்கிறது இன்னும் கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். பாலாஜியுடன் எனக்கு இது 2வது ப்ராஜெக்ட். இது பாலாஜி கதை சொல்லும் போது இதே நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் யார் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் யாத்தி சைட் பண்ணவங்க பண்றாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன். ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலஸா எடுத்து அவ்வளவு பிரமாதமா அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க, எல்லாரையும் பேச வச்சாங்க. அப்போதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. இது வந்து கதைன்னு சொன்னா ஒரு குடுத்தனக்காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையா இருக்கும். அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ள இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறது கஷ்டம். அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணாரு. கூட நடித்த கலைஞர்கள் ஜெயக்குமார் அவரை வரல, குமரன் இப்பதான் அவருக்கு ஒரு முதல் படம். ஆனா முதல் படம் மாதிரி நான் தெரியல. அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவரை கேமரா முன்னாடி கொண்டு வந்தார். அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பா அமைச்சு கொடுத்தாரு. எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாம ரொம்ப இயல்பா எல்லாரும் ஒன்னாவே இருந்து இந்த படத்தை பண்ணோம். அதனால்தான் இங்க அத்தனை பேரும் வந்திருக்கோம்.
அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்கிரீன்ல வந்திருக்கு. நான் படம் பார்த்துட்டேன், நல்லா வந்திருக்கு. எளிமையான கதை, ஆனா அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லயும் அவர் அமைச்சிருக்காரு. அது வகையில பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்றுதான் நான் சொல்றேன். அவர் திரை முயற்சியும் போட்டிருக்காரு. இல்ல, அது நல்ல படைப்பாகவே அது வந்தது என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மியூசிக் அச்சு ஷுட் ஆக்ட், ஐ திங்க். இல்ல, நீங்க சொல்லுங்க, நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிறாரு. உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவர் முதல்ல உங்க கார்ல போடும்போதே நான் சொன்னேன், நல்லா வந்திருக்க பாட்டு, இது சரியான இடத்துல அமையுமா, இல்லைன்னா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துட போகுதுன்னா, இல்ல நீங்க பாருங்க நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார். அது ரொம்ப 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 அழகா புரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி எடிட்டர் மகன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்க எங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு இருந்ததா எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்துல பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வெரி பியூட்டிஃபுல்லி கட் திஸ் ஃபில்ம் இஸ். ஆர்ட் டைரக்டர் வாசு ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படின்னும் போது அதுல அவ்வளவு டீட்டெயில் வச்சு அவர் அந்த ஒருத்தனுடைய வாழ்க்கையை அவர் காட்டியிருப்பாரு. என்னோட ரூம் தான். அதிகமா அதை பத்தி பேச விடாம காட்சிகளிலேயே அவரை செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த படத்துல நான் பார்த்து ரசித்த விஷயங்கள். நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க, நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி இத அப்புறம் ப்ரொடக்ஷன் பத்தி சொல்லி ஆகணும். ஸ்ரீனிவாசன், ரவி அவங்க எல்லாருமே வந்து எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாங்க. எங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க. எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க கிட்ட அப்பவே சொன்னேன், இப்போ மேடமே சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணமான எங்கள் தயாரிப்பாளர் அவர் யாத்திசை எப்படி கொண்டு போய் சேர்த்து அனைவரும் வியக்க வைத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பார் உங்களுடன் சேர்ந்து என்று நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். நடிகை தாரணி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ பிரசன் மீடியா இங்க வந்ததுக்கு உங்க டைம் எடுத்து. லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் தேங்கிங் வர்ஷா மேம் ஃபார் காஸ்டிங் மீ டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் நியூ டு மீ. அண்ட் தென் ஐ வுட் லைக் டு தேங்க் டைரக்டர் சார் for treating me so well, and or I don't think I made him angry or didn't act well. So thank you for making me a part of this film, and thank you producer sir and production. ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. I had no complaints at all. I loved coming to set every day. I loved shooting here, and all my co-actors Kumaran, Payal, Kavita ma'am, thank you so much for being so sweet to me. நான் படம் இன்னும் பார்க்கல, ஆடியன்ஸோட பார்க்கலான்னு, பட் ஐ லவ் த ட்ரெய்லர் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லவ் இட் டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகை கவிதா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா வந்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் அகெயின் டைரக்டர் சார் பாலாஜி சார், DOP Jagdish, producers, and Kumaran, best wishes. You should shine as a shining star. So, the team could have worked பண்ணதுக்கு ரொம்ப thanks. And Varsha ma'am, thanks a lot. And this is Balaji sir in ஒரு திரை முயற்சி. ஸோ எல்லாரும் அதை பார்த்து வெற்றி படமா நம்ம தரணும். தேங்க்யூ.